சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, நான் சில நேரங்களில் கடல் கடந்து மேலை நாடுகளுக்கு அழைப்பின் பேரில் சில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள செல்வேன். அப்படி ஃபிட்னாவிலே இருந்து 2016 ஒரு அழைப்பு வந்தது. ஃபிட்னாவிலே கலந்து கொண்ட போது அங்கு 21 நாட்கள் தங்கினேன். என்னுடைய அருமை நண்பர், உயிர் நண்பர் செந்தமிழ் செல்வன் மேரிலேண்டில் இருக்கார். அவருடைய வீட்டிலே தங்கியிருந்தேன். அப்பொழுது பார்த்தசாரதி அவர்கள், வலைத்தமிழ் பார்த்தசாரதினா அன்னைக்கு உலகம் முழுக்க தெரியும். பார்த்தசாரதி அவர்கள் தான் அந்த ஃபிட்னாவிலே நான் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்தவர். அவர் பல இடங்களிலே மீதம் நான் சென்னை திரும்புவதற்கு முன்னால் இந்த நாட்களிலே பல மாநிலங்களிலே மாகாணங்களிலே எனக்கு பேசுவதற்கு கூட்டம் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். அப்படி பல இடங்களிலே பேசுகிற போது பலரும் மருத்துவ ஆலோசனை செய்கிற போது அவர்கள் சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு நம்ப கூட முடியாது. எல்லாரும் சொல்லுவார்கள், பெரும்பாலோர் சொல்லுவார்கள், ஐயா நல்ல சம்பளம், நிறைய சம்பாதிக்கிறேன், ஒரு ஃப்ரீயா கட்டுப்பாடற்ற வாழ்க்கை, மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனா தூக்கம் வர மாட்டேதுயா. நல்ல உணவு, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாம் இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுயா. இந்த தூக்கம் வர மாட்டேங்குது, அதுக்கு என்ன மாத்திரையை நான் எடுக்கிறது இல்லையா, அதுல அவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறது, உடல் ஒபேஸ் ஆகி விடுகிறது, சிலருக்கு பல வகையான மன உளைச்சல் ஏற்படுகிறது, அது ஒரு தொற்று மாதிரி ஆகிவிடுகிறது. அதனால நான் தூக்க மருந்தெல்லாம் எடுத்துக்கிறது இல்லையா, தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறேன், அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். நாமெல்லாம் நினைக்கிறோம் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள்னா அங்கு இல்லாத மருந்தா, அங்க இல்லாத மருத்துவமா என்று நாம் நினைக்கிறோம். நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், மேலை நாடுகளிலிருந்து ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து என்று பல நாடுகளில் இருந்து ஆன்லைன் கன்சல்டேஷன், இன்றைக்கு கூட 2 ஆன்லைன் கன்சல்டேஷன் அமெரிக்காவில் செய்திருக்கிறேன். நாம் நினைப்பதை போல அல்ல, நாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல பல மருத்துவங்கள் இருக்கின்றன. ஆயுர்வேதா இருக்கிறது, யுனானி இருக்கிறது, ஹோமியோபதி இருக்கிறது, அலோபதி இருக்கிறது, சித்தா இருக்கிறது, பல மருத்துவங்கள். ஒருவன் எந்த மருத்துவத்தை விரும்பினாலும் அந்த மருத்துவத்துக்கு போகிற வசதி இந்த நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. எந்த நேரத்திலையும் டாக்டர் போய் பார்க்கலாம். ஒரு மருத்துவமனை இல்லை என்றால் இன்னொரு மருத்துவமனை, அது இல்லை என்றால் இன்னொரு டாக்டர், அந்த டாக்டர்னா இன்னொரு டாக்டர், எல்லா ஸ்பெஷலிஸ்டை கன்சல்ட் பண்ணுகிற அளவுக்கு எப்போ வேணுனாலும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் போகிற அளவுக்கு மருத்துவ வசதி இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மேலை நாடுன்னு சொல்லுகிறோமே தவிர, ஒரு உடல்நிலை சரியில்லை என்றால் அதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த அப்பாயின்மெண்ட் எத்தனை மாதங்கள் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வேணா உடனே நடந்துடும். மற்றபடி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்ட் பண்ணுவது என்றால் பல மாதங்கள் கூட காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதையெல்லாம் போய் நான் பார்த்த போது தான் நினைத்தேன், நாம எவ்வளவோ பரவாயில்லை என்று. அங்கிருந்து இங்க நம்ம நாட்டில் வந்தாலும் ஐடி ஃபீல்டில் பொதுவாக வேலை பார்ப்பவர்கள், பொதுவாக எல்லா வேலையிலும் எல்லா துறையிலுமே ஒரு பரபரப்பு, பதட்டம், ஒரு மன அழுத்தம் இருந்தால் உறக்கம் சரியாக வருவதில்லை. ஒரு சோகம், கவலை, ஒரு வேதனை, ஒரு துன்பம், இப்படி ஏதாவது மனதை அரித்து கொண்டே இருந்தால் அப்பொழுது தூக்கம் வருவதில்லை. குறிப்பாக ஐடி துறையில வேலை பார்ப்பவர்கள் நிறைய வேலை பளுவின் காரணமாகவும் வேலை பளுவினால ஏற்படுகிற அழுத்தம் காரணமாகவும் அவர்களுக்கு உறக்கமில்லாத ஒரு தொல்லையிலே அவதி வருகிறார்கள். தூக்கம் வரல, படுப்பார்கள், படுத்து விட்டு மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, விடிய தூக்கம் வரல. தூக்கம் வரவில்லை, தூக்கத்திற்கு ஒரு நல்ல மருந்து, சைடு எஃபெக்ட் இல்லாத இருக்கிறதா கொடுங்க என்ன கேட்பார்கள் என்னிடத்துல. சைடு எஃபெக்ட் அது ரொம்ப முக்கியம். தூக்க மருந்துகள் கெமிக்கல்ஸ் எடுத்துக்கொண்டா உடனே சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருகிறது. குறிப்பாக ஆன்ம இழப்பிலே வேதனைப்படுகிறார்கள், குறிப்பாக உடல் பருமனாவதிலே வேதனைப்படுகிறார்கள், விரும்பத்தகாத பல மாற்றங்கள் உடலிலே வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் தூக்க மருந்து என்று அறிகிற போது அவர்கள் மனவேதனையோடு வந்து என்னிடத்துல சொல்லுகிறார்கள், ஐயா அந்த தூக்க மருந்தே பேசாதீங்க,
சித்தர்கள் நல்ல உறக்கத்துக்கு ஏதாவது வழி சொல்லி இருக்கிறார்களா என்று அவர்கள் கேட்பார். தூக்கத்தை நன்றாக வரவைப்பதற்கு என்று நான் பலவற்றை சொல்லி இருக்கிறேன். குறிப்பாக ஒன்று இந்த கசகசா என்ற ஒரு மூலிகை. கிருமீனமச்சல் கிராணி அதிசாரம் சிறநீ நித்திரை பக்கம் போம் செப்பில் உருவழகும் காந்தியும் உண்டாகும் கசகசாவின் குணத்தை தேர்ந்தவர்க்கு விந்தோமாம் தேர் கிருமியின் அமைச்சல் கிராணி அதிசாரம் சிறநீர் நித்திரை பங்கம். நித்திரைன்னா தூக்கம், பங்கம்னா கேடு. நித்திரை பங்கம் தூக்க கேடு. இந்த தூக்கத்தை நன்றாக வரவைப்பது என்பது மிக அவசியம். இரவெல்லாம் பகலெல்லாம் உழைத்து விட்டு இரவெல்லாம் நன்றாக உறங்கினால்தான் அடுத்த நாள் உழைப்பதற்கு இந்த உடல் தயாராகும். இப்படி உறக்கம் இல்லைன்னா அதுக்கு தான் சொன்னேன், கசகசா பால் சாப்பிடுங்கள். ஒரு தேக்கரண்டி கசகசா முதல் நாள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது போதவில்லை என்றால் அடுத்த நாள் 2 தேக்கரண்டி எடுங்கள். அது அதிகமாக இருக்கிறதுனால அதை குறைத்துக் கொள்ளுங்கள். பச்சை கசகசா, கசகசா கிடைக்கிறது, பப்பி சீட்ஸ். இந்த கசகசாவை கொஞ்ச நேரம் ஊற வச்சு நன்றாக அரைத்து அதை தண்ணீரிலே கரைத்து பிழிந்து எடுத்துக்கொண்டு பாலை நன்றாக காய்ச்சி காய்ந்த பாலோடு இதை கலந்து அதில் சர்க்கரை நோய் இல்லை என்றால் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து இரவு படுப்பதற்கு முன் சாப்பிட்டு கொண்டு வந்தால் நல்ல உறக்கம் வரும். உறக்கம் இல்லைன்னு அந்த வார்த்தைக்கே வேலை இல்லை. கசகசா நம்ம மசாலாவிலெல்லாம் சேர்க்கிற உணவுப் பொருள். கசகசா பால் என்று இதற்கு பேர், நல்ல உறக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி மாசிக்காய் நமக்கு தெரியுமில்ல, குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் உர மருந்துன்னு போடுவார்கள். இந்த மாசிக்காயை இந்த சுடு சாதத்தில் சாதம் அடிக்கிறது முன்னால அந்த சாதத்தில் வைத்து வேக வைத்து எடுத்து அதை கழுவிட்டு அதை என்ன பண்ணுவார்கள், நெய்யிலே வறுத்து, எல்லாம் பசு நெய் தான், நெய்னா பசு நெய், நெய்யிலே வறுத்து எடுத்து அதை தனியாக வைத்திருப்பார்கள். அதை கொஞ்சம் உரக்கல்லில் போட்டு உரைத்து தேன் தடவி குழந்தை வாயில நாக்கில் தடவிடுவார். இரவெல்லாம் அசந்து நன்றாக தூங்கும். நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி மாசிக்காய்க்கு உண்டு. அது மாதிரி சடாமாஞ்சில் என்று ஒரு மூலிகை இருக்கிறது. சடாமாஞ்சில் மிகச்சிறந்த மனநோயை அகற்றுகிற நல்ல உறக்கத்தை தருகிற அற்புதமான ஒரு மருந்து. குட்டம் சீலந்தி வீடம் கோர புராண சூரம், குட்டம் சீலந்தி வீடம் கோர புராண சூரம் உட்டினங்கால் பேதியோடிருமல் சுட்டி உட்டினங்கால் பேதியோடிருமல் சுட்டிரத்த பித்தம் இறைப்பு இருமலேகும் பெருங்கோரை என்றரைக்கும் சுத்த சடா மாஞ்சில் தனை சொல் என்று தேரர் எழுதியிருப்பார். சுத்த சடா மாஞ்சில் இருக்கிறதே நல்ல உறக்கத்தை தரும். நிறைய ஆராய்ச்சிகள் வந்து விட்டன, நிறைய ஆயுர்வேத மருத்துவத்தில் அதை பற்றி பேசுகிறார்கள். இந்த சடா மாஞ்சில் நல்ல உறக்கத்தை தரக்கூடியது. அப்போ கசகசா, சடாமாஞ்சில், மாசிக்காய் இவைகளுக்கெல்லாம் நல்ல உறக்கத்தை தருகிற பண்பு உண்டு. இப்படிப்பட்ட மூலிகைகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து ராஜசுக பற்பம் என்று ஒன்றை நான் உருவாக்கினேன். பேரே ராஜசுக பற்பம். உறக்கம் இல்லைன்னா நீ ராஜாவா இருந்தா கூட சுகம் இல்லை. ராஜசுக பற்பம். இந்த ராஜசுக பற்பத்திலே முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருப்பது சங்கு பற்பம். சங்குல வலம்புரி சங்கு, இந்த டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி ஷெல், காங்கனுடைய ஷெல் இருக்க, அந்த காஞ்ச் ஷெல் சங்குனுடைய ஷெல், இந்த ஷெல்ல வலம்புரி சங்கிலே இருந்து அதில் ஒரு பற்பத்தை உருவாக்கி அந்த பற்பத்தோடு இந்த மூலிகைகள் எல்லாம் சேர்த்து ராஜசுக பற்பம் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறேன். இரவு சாப்பிட்டால் போறோம், நல்ல உறக்கத்தை தரும். வயிற்றில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் காலை மதியம் இரவு என்று 3 வேளை எடுத்துக்கொண்டால் வயிற்றில் இருக்கிற புண்ணையெல்லாம் அதை ஆற்றிவிடும். அதனோடு கூட ரொம்ப உறக்கம் இல்லாமல் மன உளைச்சலில் அவதிப்படுபவர்களுக்கு பிராமி என்று ஒரு மாத்திரை கொடுப்பேன். இந்த பிராமி காலை 1, மதியம் 1, இரவு 2, ஆர்எஸ்பி காலை இல்லை மதியம் இல்லை இரவு 2 கேப்சூல்கள். அதை சாப்பிட்டா அப்படி ஒரு உறக்கம். உறக்கம்னா தூக்க மயக்கத்தால் இருக்காது, மைண்டு ரிலாக்ஸ் ஆகி நல்ல ஒரு உறக்கம் வரும், நல்லுறக்கம் வரும். இந்த ஒரு நல்லுறக்கம் படுத்துட்டு மணிக்கணக்கில் 10 மணிக்கு படுத்துட்டு 12 மணி வரைக்கும் தூக்கம் வர படுத்துறது எவ்வளோ பெரிய வேதனை. அதை விட கொடுமை என்னன்னா, தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மொபைலை பார்த்தா ஆண்களும் பெண்களும் இப்போ தூக்கம் வராது அவதி உருவதற்கு முக்கிய காரணம் இந்த மொபைல். மொபைலை பார்க்கறது எதுக்கு? தூக்கம் வர வரைக்கும் மொபைல் பார்க்கறது. அந்த மொபைலில் நீ பார்க்குற செய்தி உனக்கு நல்ல ஆர்வமுள்ள செய்தியாக இருந்தால் தூக்கம் எப்படி வரும்? புத்தகத்தை படித்தால் உறக்கம் வரும்.
அதை சொன்னா நான் ஏற்றுக்கிறேன். ஆனா மொபைலை பார்த்தா தூக்கம் வராது. முதல்ல மொபைல் பார்க்கறத நிறுத்துங்க. இந்த ராஜசுக பற்பத்தையும் பிராமி கேப்சூலையும் சாப்பிட்டுட்டு இதுக்கெல்லாம் பெருசாக என்ன கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்லைனில் கிடைக்கிறது. ஆன்லைனில் போய் நீங்கள் டைரெக்டாக ஆர்டர் பண்ணி ராஜசுக பற்பம் அண்டு பிராமி கேப்சூலை வாங்கிக்கலாம். அதை எடுத்துக்கொண்டால் உறக்கம் மட்டும் வரவில்லை என்று இருப்பவர்கள் பிராமியில் 2, RSPயில் 2 இரவு எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல உறக்கம் வரும். ஒரு மாதம் கழித்துட்டு இரவு 1 RSPயில் 1 பிராமியில் 1 எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல உறக்கம் வரும். முதல்ல ஆரம்பிக்கும் போது 2 எடுத்துருங்க. நல்ல யூ ஹேவ் எ குட் ஸ்லீப். இந்த மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் ஆகி காம் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்று எடுத்தாலே போகிறோம், நல்ல உறக்கம் வரும். நல்ல உறக்கம் வருவதோடு அல்லாது மனதிலே இருக்கிற அழுத்தங்களும் அகன்று போயிடும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் சைடு எஃபெக்ட் என்பதே இல்லை. ஏதேனும் வேதியியல் மருந்துகளை விழுங்கி சைடு எஃபெக்ட் வந்து விடுகிறது என்று மேலை நாட்டில் இருப்பவர்களும் நம் நாட்டில் இருப்பவர்களும் பயப்படுகிறார்கள். அந்த பயத்துக்கு வேலை இல்லை. நோ சைடு எஃபெக்ட். குறிப்பாக இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப மன அழுத்தம், வேலை பளு, அதனாலே உறக்கமின்மை. அந்த உறக்கமின்மையை அகற்றி நன்றாக உறங்கினாலே அவர்கள் அடுத்த நாள் வேலை செய்வதற்கு வேண்டிய அந்த ஆரோக்கியம் கிடைத்துவிடும். நைட் டியூட்டி பார்க்கிறார்கள், பகலில் தூங்கணும். பகலில் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. இல்லை இந்தியன் டைமுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, இரவில் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஹேபிட் ஆகிடும். ஹேபிட்டே ஆகாது. கொஞ்ச நாளைக்குள்ளே ஒரு 4-5 மாதத்திலேயே இயல்பாக நல்ல உறக்கத்துக்கு போவதற்கு உங்கள் மனம் பழகிவிடும். அப்படி ஒரு சைடு எஃபெக்டே இல்லாத நல்ல உறக்கத்தை தந்து நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துகிறது. ரொம்ப முக்கியம். நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துகிற வார்த்தையை நான் சும்மா சொல்லலை, தேரர் சொல்லுகிறேன். கிருமீன் அமைச்சல் கிராணி அதிசாரம் சிறநீர் நித்திரை பங்கம் போம். அந்த பாடல நான் சொன்னேன் இல்லையா? அடுத்து முக்கியமா சொல்லு, செப்பில் உருவழகும் காந்தியும் உண்டாகும். கசகசாவை பயன்படுத்தினா உருவத்திலே அழகு வரும், காந்தி முகத்திலே ஒரு பொலிவு கிடைக்கும். செப்பில் உருவழகும் காந்தியும் உண்டாகும். என்ன எதில்? கசகசாவில். கிருமீன் அமைச்சல் கிராணி அதிசாரம் சிறனி நித்திரை பங்கமும் செப்பில் உருவழகும் காந்தியும் உண்டாகும். கசகசாவின் குணத்தை தேர்ந்தவர்க்கு விந்துவுமாம் தேர். கசகசாவை தேர்ந்து பயன்படுத்தினால் நல்ல உறக்கத்தை மட்டும் தருவதில்லை, நல்ல விந்து பெருக்கத்தை தரும். விந்து பெருக்கமும் விந்து உற்பத்தி நிறைய இருந்தால் தாம்பத்திய நாட்டமும் நல்லா இருக்கும். தாம்பத்திய நாட்டம் இருந்தால் மனம் கிளர்ச்சி வரும், மன கவலைகள் எல்லாம் ஓடி போயிடும். அது உடலுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ கசகசா மிகச்சிறந்த ஒரு உறக்கத்துக்கு உதவுகிற இயற்கையான உணவு மருந்து. அதையெல்லாம் பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் ராஜசுக பற்பமும் இந்த பிராமி கேப்சூலும். என்ன வேடிக்கைன்னா, யாரேனும் ஒருவர் கூட இந்த 50 ஆண்டுகளில் இதை பயன்படுத்தின எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னவங்களே கிடையாது. நல்ல உறக்கம், ஏன்னா தூக்கம் கலக்கமாக இருக்காது. அடுத்த நாள் காலையில் எடுக்கிற போது ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸை இப்போ ஹேங் ஓவர்னு சொல்கிறான். தண்ணி சாப்பிட்டு நல்லா தூங்குறான், நான் அடுத்த நாள் ஹேங் ஓவருங்கிறான். இந்த ஹேங் ஓவர் பிரச்சனை மாதிரி ஒரு மதமதப்பு இல்லாமல், ஒரு உறக்க கலக்கம் இல்லாமல் நன்றாக உறங்கி நன்றாக விழித்து ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ்கிற வழியை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். மேலை நாட்டிலும் உலகெங்கிலும் கிடைக்காத ஒரு அற்புதம் நமது நாட்டில் அன்பு ஃபார்மாவினாலே தயாரித்து உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. மறந்து விடாதீர்கள், அன்பு ஃபார்மாவினுடைய ப்ராடக்ட் என்பதற்கு அடையாளம் அதிலே நீல நிறத்தில் என்னுடைய எம்பளம் இருக்கும். அதை புரிந்து கொண்டு வாங்கி பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியமாக தமிழ் கூறும் நல்லுலகம் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.